படைத்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும், வந்திருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாளில் நம்மோடு பேசும்படியாக 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவன் இன்று நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. இழந்து போனதை ஆண்டவர் மீண்டும் திரும்ப தரப்போகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் எதை இழந்து நிற்கிறோமோ, நாம் எதை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவர் அதை திரும்ப ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் அவர் தரப்போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உங்க வாழ்க்கையில் இழந்து போனதை மீண்டும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு அதை திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா. நீ எதை இழந்து நீங்க தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எதை இழந்து நீங்க கவலையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எழுந்து போனதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா. நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னவர் எதை ஆண்டவர் திருப்பிக் கொள்ளுவார் என்று சொல்லி தாவீதுக்கு சொன்னார் என்று சொன்னால், அபிலேக்கியர் வந்து தாவீது நகரத்தை கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அபிலேக்கியர் தென்புற சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியிலே சுட்டரித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவங்க கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். இதுல என்னென்ன கொண்டு போனாங்களா? 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அதிலிருந்து ஸ்திரீகளும் சிறியவர்களும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீது 3 நாள் பிரயாணம் பண்ணி தன்னுடைய நகரத்துக்கு கடந்து வருகிறார். தாவீது வந்தபோது நகரம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு அவன் பலனற்று போனவனால் சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறான். அழுது கொண்டிருக்கிற சமயத்துல அவன் சொல்ல 4வது வசனம், தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன்னா தாவீதோட 2 மனைவிகளும் சிறைப்பட்டு போனாங்க, பிள்ளைகளும் சிறைப்பட்டு போனாங்க. அவனுக்கு இருந்த எல்லா சகலவற்றையும் கொள்ளையிட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. தாவீதுக்கு பலன் இல்லை. கூட வந்த அவனோட யுத்த வீரர்களுக்கும் பலன் இல்லாம சத்தமிட்டு அழுதாங்க. அழுத போது அவன் சொல்றாங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் மன கிளேசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லிப்பாங்க. அல்லேலூயா. தாவீதுக்கு வந்த நெருக்கம், அவன் கூட வந்த யுத்த வீரர்கள் தாவீது குறித்து கேள்விப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற போது அவங்க தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது விரோதமா எழும்பல, தாவீது மாத்திரம் விரோதமா எழுப்பி இருந்தான் என்று சொன்னா தேவன் அவனுக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்திருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவன் கர்த்தருடைய தாசன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. தாவீதுக்கு விரோதமாய் ஒருவன் எழுப்பி இருப்பான் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த நேரத்திலே அங்க ஒரு பெரிய யுத்தத்தை கொடுத்திருப்பார். ஆனால் தாவீது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பவில்லை. என்ன பண்ணினானா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்து போய் நம்ம
சகல் நம்ம எதை இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை காட்டிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. முதலாவது தாவீது என்ன பண்ணானா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும், இந்த காரியத்திலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று சொல்லி தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டபடினால் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. 7வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னான். அல்லேலூயா. திடப்படுத்திக் கொண்டது மாத்திரமல்ல, அடுத்த காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா? ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. ஆசாரியன் வைத்திருக்கிற ஏபோத்திடத்துல ஆசாரிப்பு, அந்த ஆசாரி கூடத்தில் இருக்கிற அந்த ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வா என்று சொல்லி தாவீது கேட்ட உடனே தாவீதினிடத்திலே ஏபோத்தை தாவீதினிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கொடுத்தது மாத்திரமல்ல, தாவீது என்ன பண்றான் வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கும் போது அல்லேலூயா. கொள்ளையிட்டு போன அந்த தண்டை நான் பின்தொடரலாமா வேண்டாமா என்று சொல்லி தேவ சமூகத்துல ஆண்டவரிடத்துல கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுமா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தாவீது இழந்து போனதை குறித்து தன்னை திடப்படுத்தி கொண்டதுக்கு அப்புறம் கர்த்தரிடத்தில் கேட்டார். கர்த்தரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொல்றார், நீ போ, அதை திருப்பி கொள்ளுவா என்று சொல்லி. எப்படி சகலத்து என்ன போனதோ ஒன்றும் குறையில்லாமல் ஆண்டவர் சகலவற்றையும் திருப்பி கொள்ளுமா என்று சொல்லி சொன்னபோது ஆண்டவர் பின்னாடி கடந்து போறான். 600 பேர் போறாங்க. 600 பேர் 200 பேர் நின்றுட்டாங்க. 400 பேர் போறாங்க. 400 பேரை வைத்து ஆண்டவர் தேசத்தில் ஒரு பெரிய அந்த கொள்ளையாடின பொருளை ஆண்டவர் திரும்ப தாவீது கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் தருகிறது, தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்தில் அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு குறைவில்லாமல் சகலவற்றையும் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு எதை தர வேண்டும் என்று சொல்லி முன்குறித்து வைத்து அது நாம் இழந்து போயிருப்போம் என்று சொன்னால் அதை குறித்து நீங்க பாரப்பட தேவையில்லை. அதை காட்டிலும் ஆண்டவர் இரட்டிப்பானதை தர என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதை இங்க பார்க்கும்போது, யோபுவை குறித்து நீங்க பார்க்கும்போது, யோபு தன்னை எல்லாவற்றையும் இழந்து போனான். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது யோபுக்கு விரோதமாக சாத்தான் என்ன பண்றானா, ஒரு திட்டம் தீட்டுகிறான். ஒரு திட்டம் என்றே வைத்துக்கலாம். வாசிக்கலாம் 10வது வசனம். இங்க சாத்தான் என்ன பண்றான், ஆண்டவர் சொல்றாரு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது யோபு எப்படிப்பட்டவனா இருந்தானா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து கொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, மொத்தம் 4 காரியங்கள். ஒன்று, அந்த மனுஷன் உத்தமனும், 2வது சன்மார்க்கனும், 3வது தேவனுக்கு பயந்தவன், 4வது கொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான். இப்படிப்பட்ட இருந்த யோபு வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை பார்க்கலும், கவலையை பார்க்கலும், யோபுக்கு இருந்த கஷ்டம், யோபுக்கு இருந்த பாடு, யோபுக்கு இருந்த இழப்பு மகா கொடியது. இல்லையா? யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார், தேவனுக்கு முன்பாக பயந்தவராக இருந்தார், உத்தமனா இருந்தான், பாவம் செய்யல. அப்படி இருந்த மனுஷனுக்கு போராட்டம் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை அப்போதுதான் தெரியும். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா, ஒரு போராட்டம் வருதுன்னு சொன்னா, ஒரு இழப்பு வருதுன்னு சொன்னா, அப்பதான் நம்ம மேல, தேவன் மேல நமக்கு இருக்கிற விசுவாசம் வெளிப்படும். அப்ப போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவேன், நான் எத்தனையோ முறை ஆண்டவர் கேட்டு பார்த்தேன்,
ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் விரோதமா நம்ம பேசுவோம் இல்லையா இல்லையா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் முறுமுறுத்தாங்க தேவனுக்கு விரோதமா. எல்லா அற்புதத்தையும் கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளை பார்த்த ஜனங்கள், தலைப்பிள்ளை சங்காரத்தை பார்த்த ஜனங்கள், செங்கல் 2ஆக பிரிக்கப்பட்ட பார்த்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க இல்லையா. ஏன்னா நாம் எவ்வளவுதான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டாலும் நம்ம ஒரு காரியத்தை இழப்போம் என்று சொன்னால் அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரையே நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. கர்த்தரையே நம்ம கேள்வி கேட்போம், ஏன் ஆண்டவரே என்னாச்சு அப்படி. ஆனா இங்க யோபு என்ன பண்றாரா, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறான். 5வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறான், யோபு என்ன பண்றாரு, தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விசை பாவம் செய்திருப்பார்களோ, தேவனுக்கு விரோதமா ஏதாவது தூசிப்பார்களோ என்று சொல்லி அவன் இருதயத்தில் சொல்லியிருப்பாங்களோ என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோபு என்ன பண்றாரா, சர்வாங்க தகன பலி இடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இந்த பிரகாரமாக நாட்களிலே அவர் செய்து கொண்டிருந்த சமயத்துல தான் ஒரு சம்பவம் நடக்குது. என்னவென்று சொன்னால், சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிற்கிறான் இல்லையா. இந்த காலைவே அடைச்சு உண்மையா இருக்கும்போது போராட்டம் வரும், தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கும்போது கஷ்டங்கள் வரும், தேவனுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தத்தோடு இருக்கும்போது நமக்கு போராட்டம் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். அந்த சமயத்திலே ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்ற சாத்தான் என்ன பண்றானா, வாசிக்கும் போது 7வது வசனத்தை வாசிக்கும் போது, சாத்தான் என்ன பண்றானா, பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. வீடு கிடையாது, இந்த பூமி தான், இந்த வானம் தான், இந்த பூமி ஃபுல்லா தான் சுத்திட்டு இருப்பான். தேவ பிள்ளைகள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி அதை சுட்டி காட்டி தேவனுக்கு முன்பாக நின்று நம்ம குற்றம் சுமத்துகிறோம் தான் இந்த பிசாசனுடைய வேலை. சாத்தான் என்ன பண்றானா, கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்றான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, சாத்தானே எங்கிருந்து வருகிற, பூமி எல்லாம் சுத்திட்டு இருக்கிறேன், பூமியை சுத்திட்டு நான் வரேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. 8வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி. எப்படி என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்டபோது அவன் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் வாசிக்கிறான் 8வது வசனத்தை. யாரை போல, யோபு போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி யார் சாட்சி கொடுக்கிறார், கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யோபு பக்தனை போல நாம் தேவனுக்கு பயந்தும் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் பொல்லாப்புக்கு பாவத்துக்கு விலகி நம்மை பாதுகாத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க யோபு குறித்து சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, சாத்தான் சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் அவனுக்கு வேலி அடித்து நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய கரம் அவனை சுற்றி வேலி அடித்து இருக்கிறது, அந்த வேலியை நீங்க விட்டு பாருங்க, அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையா என்று சொன்ன போது ஆண்டவர் சொல்ல, சரி சாத்தான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், யோபு மட்டும் விட்டு விடு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன வேணா பண்ணு சொன்ன போது அங்க 9லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் போது 11, 12 வாசிக்கும் போது அவனுக்கு உண்டான கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் அவன் கர்த்தருடைய சந்ததி விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் 13லிருந்து 20 வசனம் வாசிக்கும் போது யோபுடைய சகலவற்றையும்
எல்லாமே கொள்ளடிக்கப்பட்டது. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். இல்லையா? அதில் வாசிக்கலாம், ஒரு சில வசனங்களை மாற்றம். பின்பு 13வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, 14வது வசனம். 15வது வசனம். இப்படியாய் அவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக 18வது வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு பெரிய துயர சம்பவம் நடக்குது. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொன்னார். பிள்ளைகள் மரித்து போனார்கள், குமாரத்தில் மரித்து போனான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன செய்திருப்போம்? ஆண்டவர் மேல எத்தனை குறை சொல்லியிருப்போம் இல்லையா? இல்லையா? நம்ம யோபு போல நம்ம பொறுமையா இல்லை. நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பு வந்திருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் எத்தனை கேள்வி கேட்கிறோம். ஏன் நடந்துச்சு, எதற்காக இந்த போராட்டம், எதற்காக இந்த இழப்பு என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு குறைஞ்சிருக்கும். ஆனா யோபு அப்படி பண்ணல. என்ன பண்றாரா? அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து அவன் சொல்ற வார்த்தை பாருங்க. யாராவது சொல்லுவாங்களா? பிள்ளைகளை இழந்திருக்கிற தகப்பன், அவனுக்கு இருந்த எல்லா ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் என்ன சொல்லி எல்லாம் இழந்து போன சமயத்துல அவன் சொல்லுகிற வார்த்தை 21வது வசனத்தை வாசிக்கும் போது, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் யோபு என்ன பண்றாரு? கர்த்தருக்கு விரோதமாய் ஒண்ணும் பேசல. 22 இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. மகன் செத்து போயிட்டான், மகள் செத்து போயிட்டான், தனக்கு உண்டான ஆடு மாடு கழுத ஒட்டகங்கள் எல்லாம் இறந்து போய் கொள்ளையடிக்கப்பட்டது. எல்லாம் போனதுக்கு அப்புறமும் யோபு என்ன பண்றானா? கர்த்தரை பற்றி கொண்டிருந்தான் என்று சொல்றான். இல்லையா? எல்லாம் இழந்து போன சமயத்திலும் கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்ட யோபுடைய வாழ்க்கையில் 2வது ஒரு பெரிய துயர சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால் மீண்டும் சாத்தான் அங்கே கடந்து வருகிறான். 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனம் வாசிக்கும் போது தேவன் மீண்டும் யோபுக்கு சாட்சி கொடுக்கிறான். வாசிக்கலாம் 3வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, முகாந்தரம் இல்லாமல் யோபுக்கு விரோதமா என் ஏவனில்ல, நான் என்ன செஞ்சாலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று சொல்லி யார் சாட்சி கொடுக்கிறான்? கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இல்லையா? அங்க தேவன் சாட்சி கொடுக்கிறார் யோபுவுக்கு. ஏனென்று சொன்னால் யோபு தன் உத்தமத்திலே உறுதியாய் இருந்தான். எத்தனை கஷ்டம் வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு இழப்பு வந்திருந்தாலும் சரி, அவன் நிதானம் இழக்கவில்லை. நிதானத்தை இழக்காமல் கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுத்தார், உத்தமனா நின்றான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, அதனால அவனுக்கு அப்படித்தான் இருக்கும் என்று சொன்ன போது ஆண்டவர் மீண்டும் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறான். என்னவென்று சொன்னால் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, யோபுக்கு என்ன நடந்ததா? சாத்தான் போயிட்டான். சாத்தான் போனதுக்கு அப்புறம் யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களாலே அவன் வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாமியில் உட்கார்ந்தான். அவன் மனைவி சொல்றாரு, அவன் மனைவி யோபு பார்த்து சொல்ற. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறதோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போது யோபு சொல்ற பாருங்க. 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான்.
இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. நாம் எவ்வளவுதான் இழந்திருந்தாலும், எதை நாம் இழந்திருந்தாலும், ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றார், நான் இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ எதை இழந்திருக்கிறாயோ இந்த காலையில் ஆண்டவனுக்கு திரும்ப தர அவர் வல்லமுள்ளவராக. தேவனுக்கு பயந்து உண்மையா இருக்கும் போது, தேவனுக்கு பயந்து நாம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு தேவ சமூகத்தில் உண்மையா இருக்கும் போது, பாவத்துக்கு விலகி பொல்லாப்புக்கு விலகி உண்மையா இருக்கும் போது போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, அந்த சோதனை சகிக்கிறதுக்கு பலன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. ஒரு இறுதியில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் தேவனை விட்டு ஒரு நாளும் விலகி விடாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாய் ஒரு நாளும் பேசாதபடிக்கு நம் உதட்டையும் நம்முடைய நாவை காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எழுந்து போனதை ஆண்டவர் திரும்ப தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் யோபு தன் உதடுகளிலிருந்து பாவம் செய்யவில்லை. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17 சொல்லப்படுகிறது, தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி. சரி, 13:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரூபகரமாய் இருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன பண்றாரு யோபு? சொல்ற, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. யோபு தனக்கு உண்டான எல்லா இழந்து போற சமயத்திலும் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாத சமயத்திலும் தேவனுக்கு விரோதமாய் குறை சொல்லாத பட்சத்திலும் யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் சொல்றாரு, நான் பார்ப்பேன், அவரை பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால நான் பார்ப்பேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக அவன் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முன்குறித்திருக்கிறாரோ அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் எதை இழந்திருக்கிறேனோ அந்த இழப்பு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு காரியத்தை இழக்கிறேன் என்று சொன்னால் அந்த தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் நான் இழந்ததை பார்க்கிலும் ஆண்டவர் எனக்கு இரட்டத்தனையாய் தருவார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, சரி 9வது 7, 8 வசனம் வாசிக்கும் போது யோபுவின் சிநேகிதர்கள் என்ன பண்றாங்க? தேவனுக்கு முன்பாக நிதானமாய் பேசவில்லை. யோபு பேசுறது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 7வது வசனம் 8வது வசனமும், எப்படியா என் தாசனாக யோபு பேசுறது போல நீங்க நிதானமா பேசல. ஏன்னா தேவனுக்கு விரோதமா அவங்க பேசினாங்க. நீ ஏதாவது சொல்லி இப்படி செஞ்சிருப்ப, யோபு குறித்து பேசுறாங்க, நீ ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா பேசியிருப்ப, ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிருப்பேன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அவங்களுடைய வாக்குவாதங்கள் தான் இருக்கும். எலிபாஸ் பேசுவாரு, யோபு பதில் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மற்ற சிநேகிதர் பில்தாத்து பேசுவாரு, சேப்பார் பேசுவாரு. இப்படியாக பேசிக்கொண்டிருக்கும் போது யோபு அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பார். யோபு பதில் சொல்லும்போது நிதானமா சொல்லுவார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு என்ன செய்யறாரா, அவர் என்னை கொன்று போட்டால் நம்பிக்கையா இருப்பேன், நிதானமா சொல்றாரு. 2வது வசனம், தேவரின் சகலபத்தையும் செய்ய வல்லவர், பொறுமையா பேசுறாரு. ஆனா யோபுவின் சிநேகிதர் என்ன பண்றாங்க? நிதானமாய் பேசவில்லை. அவர் இருதயத்தில் இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ல, என் தாசனாக யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, அதனால உங்கள் மேல எனக்கு கோபம் கொள்கிறது. அந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எவ்வளவு எதை இழந்திருந்தாலும் உங்களோட வார்த்தை ஒருபோதும் வீணாய் போகக்கூடாது, நிதானத்தை இழக்கக்கூடாது. யோபு எப்படி நிதானமாய் இருந்து தேவனுக்கு முன்பாக உத்தமும் சன்மார்க்கருமாய் இருந்து பாவம் செய்யாதபடி ஆண்டவர் யோபு தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்தாரோ அதே போல நடக்கும்போது இழந்ததை ஆண்டவர் இரட்டிப்பாய் தர வல்லமுள்ளவராக. வாசிக்கும் போது 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த முன்பாக ஆண்டவர் யோபு முகத்தை பார்க்கிறார். யோபுவோட முகத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. என்ன, எதுக்காக, நீ என்ன பண்ண போற,
சிநேகிதனுக்காக என்ன பண்ண போறேன்னு சொல்லி யோபு ஆண்டவர் யோபின் முகத்தை பார்த்த போது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. யோபு இழந்ததை பார்க்கிலும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும் போது இரட்டக்கணையாய் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் சொல்ல, நீ இழந்திருக்கிற காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், ஒரு இருதயத்தில் கவலைகளை குறித்து கவலைப்படாத. நான் வாழ்க்கை இழந்து போய் இருக்கிற என் குடும்பம் இழந்து போய் இருக்கிற சூழ்நிலையில் நீ இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பத்தின் நிலைமையை மாற்ற சகலவற்றின் திருப்பி கொள்ளுவதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இழந்து போனது அப்படியே ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுத்தார். அப்படியே 2 பங்கு. அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டு சொல்லுகிறார், இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப தர போகிறார். தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கும்போது, தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கும் போது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பாவத்துக்கு விலகி உன் குடும்பத்தை நீ தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் இழந்து போனதை இரட்டிப்பாய் தர ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு இழந்து போன தன்னோட குடும்பத்தை ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 29-30 வசனம் வாசிக்கும் போது யோசேப்பு என்ன பண்றாரு, யாக்கோபை பார்க்க போறாரு, தன்னுடைய தகப்பனை பார்க்க போறார். இழந்து போன தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு திரும்ப தந்தார். தன்னுடைய சகோதரர்களை திரும்ப தந்தார் அவனுக்கு. அல்லேலூயா. என்ன சொன்னால் அவன் தேவனுக்கு பயந்து நடந்த யோசேப்பு எகிப்தில் அதிபதியா இருக்கிறான். அங்க இருக்கிறான்னு கேள்விப்பட்ட போது யோசேப்பு என்ன பண்ண, தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரர் குடும்பத்தை எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு வரும்படியாக வண்டி அனுப்புறான். திருப்பி கூப்பிட்டு வரும்போது அவன் யாக்கோபை கட்டி தழுவி அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30 வசனம். எப்படி தன்னுடைய சகோதரர் சின்ன வயசுல கொண்டு போய் எகிப்துக்கு அடிமையாக விட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் கழித்து தன்னுடைய தகப்பனை பார்க்கிறாரு யோசேப்பின் குடும்ப ஆண்டவர் மீண்டும் திரும்ப தந்தார். இல்லையா? இழந்து போன தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு திரும்ப தந்தார். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9 வாசிக்கும் போது எலியாவின் மேலிருந்து அபிஷேகம் எலிசாவுக்கு எப்படி கிடைச்சதா, இரட்டிப்பாய் கிடைச்சதான். வாசிக்கலாம். எலிசா கேட்கிறாரு எலியாவின் இடத்துல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. உங்களுடைய வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில யோபுவுக்கு முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் தந்தது. அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கலும் இழந்து போன தன் குடும்பத்தை ஆண்டவர் திரும்ப தந்தார். 3வது எலிசாவை பார்க்கும்போது எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் எலிசாவுக்கு இரட்டிப்பாய் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ எதை இழந்திருக்கிறாயோ, நீ எதை இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை குறித்து கவலைப்படாத. ஆண்டவர் அதை இரட்டிப்பாய் தர அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் எலிசாவுக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டதற்கு எலியா சொல்லி, அரிதானதை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்றார். இல்லாவிட்டால் கிடையாது என்று சொன்ன உடனே அக்கினிமயமான குதிரை அங்கே ரதம் வருது, எலியாவை கொண்டு போகுது. எலியாவை கொண்டு போகும்போது அவன் சொல்றார், அதை எலிசா கண்டபோது என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவர் இருந்தவரே என்று புலம்பினான்.
அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்த பின்பு எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்துக்கொண்டு திரும்பி போய் யோர்தான் கரையில நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எலிசா என்ன பண்றாரு? எலியா போனதுக்கு அப்புறம் அவரை பார்த்து கூப்பிடுறாரு, என் தகப்பனே என்று சொல்லி. ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா அவர் மேலிருந்து விழுந்த சால்வை எலிசாவின் மேல விழுந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டு யோர்தானில் போய் நின்ற போது எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இருபக்கமாக பிரிந்ததனால் எலிசா இக்கரைக்கப்பட்டான். இதை எரிகோவில் இருக்கிற எல்லாரும் ஆகிறாங்க. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவுக்கு இரட்டிப்பாய் கிடைத்தது என்று சொல்லி. எலிசா மரித்து போனான், அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க. ஆனா அடக்கம் பண்ணதுக்கு பக்கத்துல ஒரு அடக்கம் பண்ணப்படுது. எலிசாவுடைய எலும்பு பட்டு அந்த இறந்து போன மனுஷன் உயிரோடு எழுப்பினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவருடைய அபிஷேகம், ஒரு தேவனுடைய அபிஷேகம் மற்றவனை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. நாம் இழந்து போன அபிஷேகத்தை தேவ சமூகத்தில் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சிப்போம். இழந்து போய் எதிர்ந்தாலும் சரி, இழந்து போனதை திரும்ப தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதாவது சொன்ன சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவான். நீ எதை இழந்திருக்கிறாயோ அதை நீ திருப்பிக் கொள்ளுவான். யோபுடைய வாழ்க்கையை இழந்து போனதை ஆண்டவர் இரட்டிப்பாய் திரும்ப தந்தார். எலிசாவுடைய வாழ்க்கையில இருந்த அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவுக்கு இரட்டிப்பாய் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். யோசேப்பு தன் குடும்பத்தை இழந்த சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் திரும்ப தந்தார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், சகலவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். தேவ சமூகத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவான். இழந்து போனதை நீ திருப்பிக் கொள்ளுவான். Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. Thank you, Jesus. அல்லேலூயா. சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவோம். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அல்லேலூயா. சிலுவைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் தீர்க்கமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சிலுவைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் தீர்க்கமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி, நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் வாழவே நன்றி, நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் வாழவே நன்றி, மாத்தாளரை தந்தீரையா மதுரை நான் எழுவேன், இதயத்து பார்த்தாத உயரங்களுக்காய் நீத்தவும் நன்றி சொல்வேன், மாத்தாளரை தந்தீரையா மகிழ்களை தான் எழுவேன், இதயத்து பார்த்தாத உயரங்களுக்காய் நீத்தவும் நன்றி சொல்வேன். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் தீர்க்கமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் தீர்க்கமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி, சகலத்தை காலவில் ஆண்டவர் சொல்லுகிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். இறந்து போனதை குறித்து கவலைப்படாதே. ஆண்டவர் முன்னிலைமை பார்க்க
காரியத்தை, இரட்டிப்பான பங்கை, இரட்டிப்பான இருக்கிறதை ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. நன்றி, 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 நன்றி. நித்தம் போயாமல் வாழுவேன். நன்றி, 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 நன்றி இயேசுவே. நித்தம் சோராமல் வாழுவேன். நன்றி. ஹல்லேலூயா. சகல தீமை திருப்பிக் கொள்வோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, நான் இழந்து போனதை குறித்து உமக்கு விரோதமாக நான் எவ்வளவு காரியங்கள் பேசியிருந்தாலும் இந்த காலை வேளையில என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நான் இழந்து போனதை நீங்க திரும்ப தருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் இழந்து போனதை மீண்டும் திரும்ப தருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, யோபுவுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, எலிசாவுக்கு சொன்ன வார்த்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ள போகிறார். இழந்து போனதை ஆண்டவர் மீண்டும் திரும்ப தரப்போகிறார். வாழ்க்கையில் நீ எதை இழந்து நீ தவித்துக் கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அன்பு மகளே, அன்பு மகனே, ஆண்டவர் மீண்டும் அதை திரும்ப தரப்போகிறார். நீ விசுவாசத்தோடு நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிரு. கர்த்தர் உன்னை நிரப்ப வல்லவர். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். நல்ல பிதாவே, பரிசுத்த காலை வேளையில் இறைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறதற்காக உமக்கு நன்றி. யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே, எலிசாவின் முன்னிலைமை பார்க்கிலும் ஆண்டவரே, எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பாக கொடுத்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு தந்தனை வழிநடத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இன்றைய சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.